சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால். நன்மை முழுமை. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நாடாளுமன்றத்துல மழைக்கால கூட்டத்தொடர் முடிவடைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல மழைக்காலம் தொடங்கிருச்சு. ஆமா, புயலுமே அரசியல்ல கிளம்பி இருக்கு. அதுக்கு முன்னாடி மழை வந்து இப்ப ஆகஸ்ட்லயே வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. சென்னையிலலாம் நேற்று நைட்டு பயங்கர மழை. ஆமா, நிறைய இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பா ஓஎம்ஆர்ல அது வந்து கடல் மாதிரி இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் அந்த வீடியோ எடுத்து போட்டு வடிகால் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக அரசை நோக்கி. அவங்க என்ன திமுக தரப்புல என்ன சொல்றாங்க, மெட்ரோ வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க, அதனால கொஞ்சம் இதா இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து வழக்கம் போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கண்ணகி நகர் பகுதியில இன்னைக்கு அதிகாலை 4 மணி அளவுல தூய்மை பணிக்காக சென்ற தூய்மை பணியாளர் வரலட்சுமி அப்படிங்கிறவங்க தேங்கி இருந்த தண்ணீர்ல கால் வைக்கும் போது அந்த தண்ணீர்ல ஒயர் கட் ஆகி கரண்ட் ஷாக் அடிச்சு அவங்க உயிரிழந்திருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சிகரமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு 2 குழந்தைகள் வேற இருக்காங்க. குடும்பத்துல அவங்க ஒருத்தவங்க தான் வந்து வருமானம் ஈட்டுறவங்களாவும் இருந்திருக்காங்க. இப்ப அந்த குடும்பம் வந்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்து பரிதாபகரமான ஒரு விஷயம். ஆனா அரசோட அலட்சியத்தால மட்டுமே இது நடந்திருக்கு அப்படின்னு அறப்போர் இயக்கத்துல இருந்து கண்டனமும் வந்திருக்கு. நம்மளுமே நிறைய இடங்கள்ல பாக்குறோம். மழை காலத்துக்கு முன்னாடியே நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒயர் வந்து கொத்து கொத்தா தொங்குது. தரை வழியா சில கேபிள் எல்லாம் போட்டிருக்காங்க ஈபில இருந்து. அதுவுமே வந்து டேஞ்சரஸா தான் இருக்கு. இப்படிதான் இந்த கண்ணகி நகர் 11வது குறுக்கு தெருவுலையுமே ரொம்ப காலமா தரை மேல அந்த கேபிள் வந்து தாறுமாறா போயிட்டு இருக்கு. இதை கவனிக்கணும்னு மக்கள் வந்து பலமுறை புகார் கொடுத்திருக்கிறாங்க. அறப்போர் இயக்கம் சார்பாகவும் கண்ணகி நகர், எழில் நகர், அப்புறம் பெரும்பாக்கம் இந்த மாதிரியான பகுதிகளில் புகார் கொடுத்துருக்காங்க மின் வாரியத்துக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சரி பண்ணுங்கன்னா அதை கண்டுக்காம விட்டுருக்கு மின் வாரியம். இப்போ தமிழ்நாடு அரசோட அலட்சியத்தால் அந்த உயிர் போயிருக்கு அப்படிங்கிற கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க மின்சார வாரியத்தை கண்டிச்சு. ஆமாம், இதில் என்னென்னா எப்போவும் இந்த மாதிரி இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்குறோம், திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஒரு துக்கம் நிகழ்ந்துருச்சு, அதுவும் அரசால் நிகழ்ந்துருச்சுன்னா முதல்ல போய் ஒரு காசோலையை கொடுத்து அதை வந்து அமர்த்திடலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளானாக இருக்குது. ஒரு துக்க வீட்டில் போய் முதல்ல பணத்தை காட்டி நம்ம அணைச்சிடலாம் அப்படிங்கிறது திமுகவோட எண்ணமாக இருக்குது போல். அதே மாதிரி மா சுப்பிரமணியம் நேரில் போய் 20 லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்துட்டு திமுகவே அந்த குழந்தைகள் 2 பேரோட படிப்பு செலவை ஏற்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சொன்னா கூட வெளியே வந்தனும் தூய்மை பணியாளர்களும் அந்த பகுதி மக்களும் அவரை விடலை, அவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. எப்படி இப்படி பண்ணலாம், மழை நீர் தேங்கி நிற்கிதுன்னா கரண்ட்டை கட் பண்ணியிருக்கணும்ல, அதை கூட பார்க்காம என்ன பண்றாங்க, இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அவர் பதில் சொல்ல முடியாம அங்க திணறிட்டு இருந்தாரு. அதுதான் நிலைமையா இருக்கு திமுக அரசு. அது மட்டும் இல்ல, எதிர்பார்த்ததோட முன்னாடியே சென்னையில எல்லாம் மழை ஆரம்பிச்சிருச்சு. வரலாற்றில் ரொம்ப வருஷம் கழிச்சு தொடர்ந்து 3 நாள் கனமழை வந்து ஆகஸ்ட் மாசத்துல பெஞ்சது இப்பதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல மழை காலம் வரட்டும், நம்ம அப்போ வந்து ரோடை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக பல பகுதியில் இருக்கிறது தெரியுது. இன்னும் ரோடெல்லாம் பள்ளம் மேடாக இருக்கு. அந்த பள்ளத்துலலாம் வாகன ஓட்டிகள் போறாங்க, அங்கங்க விழுகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் அரசாங்கம் கொஞ்சம் கவனமா எடுத்து செயல்படுத்தணும். கண்டிப்பா. அதே மாதிரி சென்னையை தாண்டி இன்னைக்கு பல மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கடலூர்ல ஆரம்பிச்சு அப்படியே மயிலாடுதுறை, சிவகங்கை, ராமநாதபுரம் வரையும் மழை இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே கவனமா இருந்துக்கணும். அரசியல் புயல் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த 2026 தேர்தலுக்கு இப்பவே எல்லா கட்சிகளும் தயாராயிட்டாங்க. நம்ம பார்த்தோம், இப்பதான் தாவேகா மாநாடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் பூத் கமிட்டி முகவர்களை சந்திக்கிறதுக்காக அமித்ஷா நேற்று வந்து நெல்லைக்கு வந்திருந்தாரு. வந்தவர் நேரா நயினார் நாகேந்திரன் வீட்டில் ஒரு டீ பார்ட்டி அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 108 வகையான விருந்து வச்சிருந்தாரு, டின்னர் பார்ட்டி. இப்போ டீ பார்ட்டியில ஒரு 36 வகையா ஸ்வீட்டு, காரம், டீ, காஃபின்லாம் போட்டு அது சாப்பிட்டா டெல்லிக்கே போக முடியாது, இங்கே படுத்துருங்க. டெல்லிக்கு போறது இருக்கட்டும், அந்த மீட்டிங்ல அவர் போய் பேசியிருக்க முடியாது. சும்மா அப்படி அடுக்கி வச்சிருந்திருக்காரு, வேணுங்கிறத எடுத்துக்குங்க. அல்வா கூட இருந்திருக்கு. அல்வா நான் எங்கேயுமே எடுத்துக்கிறதுலன்னு இருப்பாரு. ஆமா, இருட்டுக்கடை அல்வா சாப்பிடுங்க, பாஜகவுக்கு வெளிச்சம் பிறக்கும்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அல்வா, காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு, என்ன குடிச்சாருன்னு தெரியல, அதெல்லாம் முடிச்சுட்டு நேரா வந்து பூத் கமிட்டி மீட்டிங்க்கு போயிருக்காரு அமித்ஷா. அங்க வரும்போதே அவர் அந்த நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு வரும்போதே அவருக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணாங்க. அப்போ ஓரமா நின்னாரு அண்ணாமலை, வாங்கன்னு அவரையும் கூட்டிட்டு உள்ள போனாரு அமித்ஷா. ஸோ ஏன்னா முன்னாடி அண்ணாமலை தான் தலைவரா இருந்தாரு. அந்த டைம்ல நிறைய நம்ம பார்த்தோம், அந்த கட்சியில இருந்து ஆடியோ வீடியோலாம் வந்தது. அமித்ஷாவுமே வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால சிலர் என்ன சொல்றாங்க, கூப்பிடணுன்ட்டு ஓரமா நின்னாருன்றாங்க. இருக்கும். அதுக்கப்புறம் அவர் போனாரு. அப்புறம் மேடையில வந்து பேசினாங்க. அமித்ஷா வந்து என்ன பேசினாருன்னா எப்பவும் போல அதே தான்,
இது இவ்வளவு வருஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா தமிழ் மண் ஒரு புண்ணிய பூமி, இங்க வந்துட்டு என்னால தமிழ் மொழியில பேச முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்குங்கிறத ஹிந்திலே சொன்னாரு. அதுக்கு நீங்க வந்து கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா இன்னும் கத்துருந்துருக்கலாம். 4 வருஷமா சொல்றீங்க, இவங்க மட்டும் ஈஸியா சொல்றாங்கல்ல ஹிந்தி படிங்க அப்படின்ட்டு. அப்ப தமிழ் இவ்வளவு ஆர்வம் இருக்குன்னா அதை கத்துக்கலாம்ல. வருஷம் வரீங்க, வருஷத்துக்கு 7-8 தடவை வரீங்க, தமிழ் கத்துட்டு வர வேண்டியதானே. அதான் தேர்தல் வரும்போது நிறைய தடவை வேற வரீங்க, வந்து இதே டைலாக சொன்னீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா திருக்குறளின் வழி ஆட்சி நடத்துறாராம் பிரதமர் மோடி. அப்புறம் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசாம இருக்க முடியுமா, பயங்கரவாதிகளை அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு மோடி அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. இன்னொன்னுன்னா இந்தியாவிலேயே அதிகமா ஊழல் பண்ற கட்சினா அது திமுக தான். மணல் திருட்டு, டாஸ்மாக் ஊழல், அப்புறம் வந்து வேட்டி சேலை கொடுக்குறேன்னு அதுல ஊழல், போக்குவரத்து துறையில ஊழல்னு பல ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. ஆனா ஒவ்வொன்றும் ரைடோட நின்று போதே அதையே அதுதான் இது வரைக்கும் எவ்வளவு ரைடு நடத்திருக்காங்க. ஒண்ணுலயா ஒரு தீர்ப்பு வந்துச்சா? எல்லாம் அரெஸ்ட் ஆகி போறாங்க, 6 மாசத்துல ஜாமீன்ல வெளியே வந்துடுறாங்க. இதேதான் நடந்துகிட்டு இருக்கு, எதையும் நிரூபிக்கவே மாட்டீங்க. இன்னொன்னு இந்த மணல் கொள்ளை அங்க இங்கெல்லாம் நடந்ததே தவிர இப்ப டாஸ்மாக் இதெல்லாம் நடந்தது, செந்தில் பாலாஜி எல்லாம் அரெஸ்ட் ஆனாரு, அதெல்லாம் வேற. இந்த மணல் கொள்ளையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதை பத்தின ஒரு இதுவுமே வரலையே. மணல் அள்ளி மூடிடுவாங்க. அதுதான், அதுக்குள்ள கேஸ உள்ள போட்டு மூட்டாங்க போல. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த போன சட்டமன்ற தேர்தலே நமக்கு 18% வாக்கு இருக்கு பிஜேபிக்கு, இவங்களுக்கு வந்து 21% இருக்கு அதிமுகக்கு. அப்படிங்கும் போது நமக்கு 39% இப்பவே ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்க பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம், நம்ம தான் கண்டிப்பா ஆட்சி அமைக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். கூட்டணி ஆட்சிங்கிறா? கூட்டணி ஆட்சியா இல்ல கூட்டணி ஆட்சியா? கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சியா? ஏதோ ஒண்ணு அவர் சொல்றது. எடப்பாடி பிரித்து பொருள் காண்கிறாரு. ஆமா, எடப்பாடி பேரே சொல்லல அவரு. ஓகே, ஆனா வந்து உதயநிதி பேரை சொல்லி இருக்கிறாரு. உதயநிதி முதலமைச்சர் இல்ல என்டிஏ கூட்டணிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. உதயநிதி நினைச்சாலும் முதல்வரே ஆக முடியாது. ஏன்னா ஸ்டாலின் ஜியோட என்னவா இருக்குன்னா அவரோட மகனை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சோனியா ஜிக்கும் அதுதான் எண்ணமா இருக்கு, அவரோட மகனை வந்து பிரதமர் ஆக்கணும் அப்படின்ட்டு. உதயநிதி வந்து முதல்வரும் ஆக முடியாது, ராகுல் பிரதமரும் ஆக முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உங்க பையன் மட்டும் ஐசிசி தலைவர் ஆக முடியும். அவர் ஒரு சிறந்த தந்தையா இருந்திருக்காரு பாருங்க. இந்த மாதிரி அரசியல்ல கொண்டு வந்தா வெயில்ல போகணும், மக்களை சந்திக்கணும், ஓட்டு போடணும், இந்த ஏசியில உட்காந்து பிசிசிஐல ஒரு 2 முடிவு எடுத்துட்டு இப்ப ஐசிசிஐக்கு போயிட்டாரு. சரி, அட்லீஸ்ட் கிரிக்கெட் விளையாண்டாவது வெயில் வேற வரும், அதே விளையாடி இருக்காரா? அதெல்லாம் தெரியாம வளர்த்திருக்காரு அமித்ஷா மகனை, இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அவருடைய குவாலிபிகேஷன் அடிப்படையில் அவர் ஐசிசி தலைவராக இருக்காரு. ஆமா, அதனாலதான் வந்துட்டு இப்போ கேட்டிருக்காங்க திமுகல இருந்து ஆராசாலாம் கூட அதை தான் கேட்கிறாரு. என்ன உங்க மகன் எப்படி பிசிசிஐக்கு தலைவர் ஆனாரு, அவர் என்ன கிரிக்கெட் பிளேயரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து வேரோட பிடுங்கி எறிய வேண்டிய ஒரு கட்சினா அது இந்தியாவிலே வந்து பாஜக மட்டும்தான். எத்தனை அமாவாசை வந்தாலும் திமுக ஒன்றும் பண்ண முடியாது, அமித்ஷா நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு இருக்காது ஆராசா. ஆமா, அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை அவர் ஏன் வந்து இவ்வளவு பேசுறீங்களே, வாக்கு திருட்டை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? உங்க மேல வந்து சிஏஜில அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, அதை பத்தி எல்லாம் பேசுனீங்களா? நீங்களே பெரும்பான்மை ஆட்சியில இல்ல, ஆனா நீங்க வந்து எங்களெல்லாம் கை காட்டி பேசுறது இருக்குல்ல, வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஆமா, இதே மாதிரி எல்லா திமுக அமைச்சர்களுமே அமித்ஷா எல்லாம் சும்மா பேசலாம் ஆனா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரி, பேசினாதானே பண்ண முடியாது, நான் பாடுறேன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அந்த கூட்டத்துல வந்து ஒரு பாட்டை பாடியிருக்காரு. ஆமா, அதாவது என்ன பாடியிருக்காருன்னா, மறக்காதே பூத்தை மறக்காதே இருக்காரு. அதாவது பூத் தொண்டர்கள் அவங்களுக்குலாம் இருக்காங்கல்ல, என்ன வேலைகள் இருந்தாலும் பூத்தை மறக்க கூடாது, பூத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மறக்காதே பூத்தினை மறக்காதே, மறக்காதே பூத்தினை மறக்காதே, கட்சி பதவிகள் பல இருந்தாலும் சொந்த பூத்தினை மறந்து விடாதே. இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட டியூனா இருக்கு, என்னது? அதுவுமே ஒத்து போகணும். ஏன் திருடாதே, அது எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, திருடாதே ஓட்டை திருடாதே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, இந்த பாட்டுல ஏதோ ஒரு உள்குத்து வச்சிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன். வாக்கு திருட்டுன்னு பேசிட்டு இருக்கும்போது குசும்பு அப்படி சேர்ந்து வருது. ஆமா, இதுல கோயம்புத்தூர் குசும்பு, அதாவது கரூர் குசும்பு, அவர் சும்மா இருப்பாரா? அவர் வந்து பேசியிருக்காரு அண்ணாமலை. அவர் என்ன சொல்றாருன்னா, பூத் முகவர்கள் வந்து ஒரு படை தளபதிகள் போல, நீங்க முன்னாடி நின்று நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும். அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குறது நம்மளோட கடமை அப்படின்ட்டு இருக்காரு. எல்லாம் வடக்குல இருந்து வந்தாங்க, எல்லாரையும் வாக்காளர் பட்டியல சேர்த்து விட்டுருங்க அப்படிங்கிறாரா? ஆமா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றாரு. இதே வாயில தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் போய் காலில் விழுந்து பதவி வாங்கின தற்குறி எடப்பாடி பழனிசாமின்னு பேசியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அது போன வருஷம்
இது இந்த வருஷம். ஆமா, அடுத்த மாசம் என்ன பேசுவாருன்னு அவருக்கு தான் தெரியும். தெரியும். கர்நாடகா மாநிலம் அந்த தர்மஸ்தலா கோயில் அங்க வந்து ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சுது. அந்த மஞ்சுநாத சுவாமி கோயில்ல சுமார் 20 ஆண்டுகளா தூய்மை பணியாளரா வேலை பார்த்தவர். அங்க நான் வேலை பார்த்த டைம்ல நிறைய பிணங்களை புதைக்க சொன்னாங்க. அதுவும் குறிப்பா பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் வந்து அதை புதைச்சிருக்கேன், எரிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னை கட்டாயப்படுத்தி பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நான் தலைமறைவாயிட்டேன். இப்ப வெளியே வந்து இந்த உண்மைகளை சொல்லணும், இது என்ன தூங்க விடலை அப்படின்லாம் சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு. அவர் அடையாளம் தெரியாம எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க. அவர் ஒரு 17 இடம் வந்து காமிச்சிருந்தாரு. அந்த 17 இடத்துலையும் நாங்க தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா கர்நாடகா காங்கிரஸ் அரசு போட்டிருந்தாங்க. அவங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் தோண்டினதுல 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எலும்புகள் கிடைச்சிருக்கு. மற்ற எதுவுமே வந்து அவர் சொன்னபடி எதுவுமே நடக்கல. அவர் சொன்னது வந்து பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே அவருக்கு எதிராக வந்து திரும்பி இருக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கோயிலோட தர்மகர்த்தாவா இருந்த வீரேந்திர ஹெக்டே, இவர் பாஜகவோட நியமன எம்பி ராஜ்யசபால, இவர் தான் 1968 இருந்து இவர் தான் அந்த கோயில் தர்மகர்த்தாவா இருக்காரு. இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு வந்து எல்லாருமே சொன்னாங்க அங்க உள்ள சமூக ஆர்வலர்கள். எப்படி உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர் அந்த மடத்துல இருந்து யோகி ஆதித்யநாத் வர்றாரோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு தலத்துல இருந்து ஒரு வர்றாருன்னா கொஞ்சம் அதிகாரம் மிக்கவராக தான் இருப்பாப்ல. ஆமா, இங்கேயே கூட நம்ம பாக்குறோம் அப்படி சில சாமியார்களை. இதுல என்னன்னா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து பேசுறாரு கரெக்டா, வீரேந்திர ஹெக்டே. இவ்வளவு நாள் பேசாம இருந்தவர் எங்க கோயில் மேல நிறைய பேர் அவதூறு பரப்புனாங்க. எஸ்ஐடி வந்து அவங்க அரசு நியமிச்சதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா வந்து அப்பதானே உண்மை வெளியே தெரியும். இப்போ வந்து எல்லாம் பொய்ன்னு தெரிய வந்துடும். ஏன்னா எங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு பேசினாரு. பேசின 2வது நாள் என்ன நடந்திருக்குன்னா, அந்த புகார் கொடுத்தவரையே நீங்க பொய் புகார் கொடுத்துட்டீங்க, நீங்க சொன்ன மாதிரி எந்த ஆதாரமுமே கிடைக்கலன்னு சொல்லி அவரையே கைது பண்ணி அவரோட அடையாளத்தையும் இப்ப கர்நாடகா போலீஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஒரு பேரு சின்னையா அப்படின்னு சொல்றாங்க. அவர் பொய் புகார் கொடுத்த வழக்குல நாங்க அவரை வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பெண்ணுமே சுஜாதா பட்டுங்கிறவங்க என் பொண்ணை வந்து காணோம், அனன்யா பட் 2003 அந்த கேஸையும் இதோட விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எந்த பொண்ணும் இல்லை, எனக்கு சில பேர் அழுத்தம் கொடுத்ததுனால நான் வந்து அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு அழுத்தம் எஸ்ஐடிக்கும் வந்திருக்கு, அந்த 2 நபர்களுக்குமே வந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலும் இருக்கு. ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு எல்லாம் பிறல் சாட்சியாக மாறி இருக்காங்க. பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற உண்மையும் வெளியே வரணும். ஆமா, கண்டிப்பா வெளியே வரணும். ஏன்னா அந்த பகுதியில் நிறைய பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு மறைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. இது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியலான ஆட்கள் மேல கை வைக்க பயப்படுவாங்க போல. உத்தரகாண்ட்ல சமீபத்துல ஒரு கிளவுட் பஸ்ட், அதாவது மேக வெடிப்பு நடந்து ஒரு பெரிய கிராமமே காணாம போணுச்சு. அந்த வீடியோலாம் பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த நிலையில சமோலி அப்படிங்கிற ஒரு பகுதியில திரும்பவும் ஒரு மேக வெடிப்பு ஏற்பட்டு ஒரு பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் அந்த இடிபாடுகள், இந்த சேற்று மண் அடிச்சுட்டு வந்த சேத்துல சிக்கி 2 பேர் காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் யார் யார் காணோம் அப்படிங்கிற விசாரணை எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வல்னரபிள், அதாவது ஈஸியா பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக உத்தரகாண்ட் இருக்கு. அங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பேரிடர்கள் நடந்துகிட்டே இருக்கு. பீகார்ல SIR அப்படின்னு ஒரு மறு ஆய்வு நடத்தினாங்க தேர்தல் ஆணையம். அதன் அடிப்படையில 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதாக அறிவிச்சாங்க. உச்சநீதிமன்றம் அந்த பட்டியலை வெளியிடுங்க, அதுக்கப்புறம் அந்த பட்டியலில் தவறாக யாருடைய பேர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய பேர்களை திரும்பவும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இது வரைக்கும் 11 ஆவணங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆவணங்கள் கொடுத்தா மட்டும்தான் நாங்க வாக்காளர் பட்டியலில் உங்க பேரை வந்து இருக்கவோ இல்லை சேர்க்கவோ செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஆதார் இல்லாம இருந்துச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் ஆதாரை கொடுத்தாலும் அதை நீங்க ஏத்துக்கிட்டு அவங்களுடைய பேரை சேர்க்கணும். அவங்க நேர்ல வந்துதான் அவங்களுடைய பேரை சேர்க்கறதுக்கான விண்ணப்பம் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பூத் லெவல் ஆபீசர்ஸ் நேருக்கு அனுப்புங்க, இல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. எப்படியாவது அந்த வாக்காளர்களை எல்லாம் திரும்பவும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. பூத் லெவல் ஆபீசர்ஸ் போவாங்கல்ல வீட்டுக்கு, அப்படிதான் போனாங்கன்னு சொன்னாங்க. 65 லட்சம் பேர் காலியானாங்க. ஆமா, அது யாரு பூத் ஏஜென்ட்ஸ் இல்ல பிஜேபி அவங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு தெரியும் நமக்கு. சரி, ஓகே. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, இனிமையாவது ஆதார நம்புங்க தேர்தல் ஆணையமே. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, நார்த்ல பீகார்ல அதுவும் ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பெரும் பயணம் போயிட்டு இருக்காரு. அங்க இதுவரையும் லட்சக்கணக்கானவர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவா அந்த பேரணியில கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வேவெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா தேஜஸ்வி யாதவ் தான் அங்க முதல்வராக போறாரு அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணி வந்து நம்பிக்கையா சொல்றாங்க. இதையும் மீறி
பிஜேபி ஜெயிச்சாங்க இல்லை நிதிஷ்குமார் திரும்ப ஜெயிச்சாரு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து வாக்கு திருட்டுங்கிறது ப்ரூவ் ஆகிடும்லாம் அவங்களே பேசிக்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கே போய் ஆகஸ்ட் 27ஆம் தேதி இந்த யாத்திரையில் கலந்துக்க போறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. அகிலேஷ் யாதவ், ஹேமந்த் சோரன், இந்தியா கூட்டணியில் உள்ள முதல்வர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் கூட ராகுல் காந்தியோட அந்த யாத்திரையில கலந்துக்க போறதாகவும் தகவல் சொல்றாங்க. ஓகே, பெரிய அளவில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அம்பானி வீட்டில் சிபிஐ ரெய்டு. என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. கல்யாணத்து கூட போய் ஃபுல் கட்டு கட்டினாரே தலைவர். அது வந்து முகேஷ் அம்பானி. நான் சொல்றது வந்து அனில் அம்பானி வீட்டுல சகோதரர். அவர் தான் எங்க இருக்காருன்னு தெரியாம இருந்தார். ரெய்டு மூலமா இப்ப தெரிய வந்திருக்காரு. ஆமா, எல்லாம் ஒரு காலத்துல வந்து ஒண்ணு மண்ணாதான் இருந்தாங்க. ஆனா இதனால எதுவும் யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, தனி தெரிச்சு விட்டாங்க. இப்ப வந்து சிபிஐ ரெய்டு நடந்திருக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டா, எஸ்பிஐ வங்கியில லோன் வாங்கி 3073 கோடி ஏமாத்தி ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் நீ சிபிஐ விசாரிச்சிருக்காங்க. சரி, எப்போ போறாரு? யாரு? வெளிநாட்டுக்கு அனில் அம்பானி. கூடிய சீக்கிரம் கிளம்பிடுவாரு தான் நினைக்கிறேன். போற வேகத்தை பார்த்தா இதானே நடக்கும். வர வேண்டிய நிதி வந்துச்சுன்னா, அதாவது அவங்களுக்கு சொல்றேன், அனில் அம்பானிக்கு வந்துருந்துச்சுன்னா அவர் இந்த தப்பா பண்ணிருக்க மாட்டாரு. வந்திருக்காது நினைக்கிறேன். அதான் சரியா வரல போல நிதி, அதனால மாட்டிக்கிட்டாரு. சாதாரண மக்கள் லோன் வாங்கி அவங்க ஏதாவது கட்ட முடியாம இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா நல்ல பங்களால சொகுசா எல்லாமே நல்லாதான் இருக்காரு. ஆனாலும் லோன் கொடுக்க முடியலன்றாரு. இவரே எடுத்துட்டு போய் பக்கத்து நாட்டுல விட்டுருவாங்க, அங்கிட்டு தப்பிச்சு போய்க்கலாம். இப்படிதான் நடக்கும். சரி, நிதின்னு பேசும்போது அமெரிக்கால இருந்து நிதி வந்துச்சு, அது காங்கிரஸ் தான் பயன்படுத்தினாங்கன்னா பாஜக காரங்க சொன்னாங்க. ஆமா, நீ சொல்றது யுஎஸ்ஏடு. அமெரிக்கா யுஎஸ்ஏடு மூலமாக $21 மில்லியன் இந்தியாவுக்கு கொடுத்ததாகவும், அதை வாக்காளர் டர்ன் அவுட், மக்களை வந்து வாக்களிக்க வைக்கிறதுக்கான ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ்க்காக செலவு பண்ணதாகவும் பாஜக தரப்புல இருந்து காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. காங்கிரஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி யுஎஸ்ஏடு எல்லாம் வாங்கி வாக்காளர்களை திசை திருப்ப பார்த்தாங்க அப்படின்லாம். உள்ளூர்லயே காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எடுபடாதனாலதான் நாங்களே வாக்காளர் பட்டியல்ல இவ்வளவு பேர் இருக்கு தெரியாம 6 மாசம் கழிச்சுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து எங்களை போய் அமெரிக்கா ரேஞ்சுக்கு வச்சிருக்கீங்களேன்னு காங்கிரஸ் நினைச்சாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இப்போ உண்மை வெளியே வந்திருக்கு. என்னன்னா யுஎஸ்ஏல உண்மையாகவே இவ்வளவு தொகை வந்துச்சா அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் எம்பசி கிட்டேயே மத்திய அரசு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்படி எந்த தொகையும் வரல. அப்படி எந்த தொகை வந்தாலும் அதை நாங்க இந்த தேர்தல் பணிகளுக்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதை மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்னாங்க? சொல்லாமல இருந்திருக்கணும். சிபிஎம் ஏன் அப்ப நீங்க ஏதாவது வேற ஏதாவது சொல்லி அதுக்கு இன்னொரு 10% நான் டரிஃப் போடுவேன் ட்ரம்ப் வந்துட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? ஓகே, அதனால சரி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி அனில் அம்பானி வீட்டுல சிபிஐ வந்தாங்கல்ல, அமெரிக்கால ஒருத்தர் வீட்டுல FBI வந்திருக்கிறாங்க. யார் அவர்னா ஜான் போல்டன். இவர் போன ட்ரம்ப் ஆட்சியில அவரோட பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர். இந்த ஆட்சியில ட்ரம்ப் வந்ததுல இருந்து அவரை விமர்சனம் பண்ணிட்டே இருந்தார் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும். குறிப்பா இந்தியா மேல வரி போட்டதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்லாம் சொன்னாரு. தப்பு தானே, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு FBI அங்க வந்து ரைட் பண்ணிருக்காங்க அவர் வீட்டுல. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஒரே ஃபார்முலா தான் போல இருக்குது. ஆமா, அதுவும் எடப்பாடி ஃபார்முலா வேற அமெரிக்கால வந்திருக்கு. எடப்பாடி ஃபார்முலாவா? என்னது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை பத்தி கேக்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ட்ரம்ப் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி ஜான் போல்டன் வீட்டுல ரைடாமே அப்படின்ட்டு. அப்படியா, எனக்கு தெரியாது, நான் டிவில பார்த்தேன், அதை வச்சுதான் டிவில பார்த்ததை வச்சுதாங்க எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அகில இந்திய தலைவர், சரி அகில உலக தலைவர் எடப்பாடி எடப்பாடியார் இதுதான் சொல்றாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில அந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்காக டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினை கூப்பிட்டு பேசினாரு, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசினாரு. சரி, ஏதோ ஒரு நல்லது நடக்குது, கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, புட்டின், ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப் 3 பேரும் உட்காந்து பேச போறாங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் திரும்பவும் வந்து அதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா தரப்பு என்ன சொல்றாங்க, நாங்கள் சில அஜெண்டா கொடுத்துருக்கோம், அதுக்கெல்லாம் வந்து உக்ரைனும் அமெரிக்காவும் ஒத்துக்காத வரைக்கும் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரம்ப் திரும்பவும் கடுப்பாயிட்டாரு. என்ன சொல்றாரு, இன்னும் 2 வாரம் டைம் தருவேன், அதுக்குள்ள இந்த பிரச்சனையில யார் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தீவிரமான நடவடிக்கைகள் எடுப்பேன். ரஷ்யா அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா கடுமையான தடைகளை அவங்க மேல விதிப்பேன் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு. இதேதான் பண்ணிருக்காரு, பட் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் சரி, ரஷ்யாவுக்கு பண்றாரு ரைட்டு, இந்தியாவுக்கு ஏன் பண்றாரு? அதான் ஆயில் வாங்குறீங்க அப்படிம்பாரு. இதெல்லாம் ஒரு காரணமாகங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் போர்லையுமே கொல்லப்பட்டவங்கள 83% பேர் பொதுமக்கள் தாங்கிற டேட்டாலாம் சொல்றாங்க. ஆனா அங்கேயுமே இப்ப நெதன்யாகு என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னா, நாங்க ஆக்கிரமிக்க போறோம், அது வந்து ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டா கூட இனிமே காசா எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்றாரு. அப்போ வந்து இதெல்லாம் அப்ப நியாயப்படி பார்த்தா ட்ரம்ப் அவங்க மேலே வந்து தடையை போட்டுக்கணும். ஆமா, இவங்க தான் வந்து ஏத்தி விட்டது இஸ்ரேல.
இன்னொரு விஷயம், இந்தியாவுக்கான தூதர் இல்லாமே இருந்தாங்க, ரொம்ப காலமா வந்து நியமிக்காம இருந்தாங்க. அதனால 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுலயே சிக்கல் இருந்தது. இப்போ ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாரு ட்ரம்ப். செர்ஜியோ கோர் அப்படிங்கிறவரு ட்ரம்ப்பினுடைய ரொம்ப நெருக்கமான வட்டத்துல இருந்தவர். எப்படி எலான் மஸ்க் ஒரு காலத்துல இருந்தாரோ இப்போ அதே இடத்துல வந்து செர்ஜியோ கோர் இருக்காரு. ஸோ அவரை இந்த இடத்துக்கு அனுப்புறாரு. எப்பயுமே டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய நெருக்கமா இருக்கிற ஒருத்தரை தூதரா அனுப்புறாருன்னா அந்த இடத்துல ஏதோ காரியத்தை மைண்ட்ல வச்சுதான் அனுப்புறாரு அப்படிங்கிறது தான். இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாரு அப்ப. ஆமா, ஏற்கனவே இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு. ஸோ இப்போ இவர் வேற வராரு, என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆமா, இப்ப ட்ரம்ப் நம்ம லோக்கல் சிவகாசியில வந்து என்ன பண்ணிருக்காங்க, விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் வரி போட்டதுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 25% போட்டார்ல. ஆமா, அந்த 25% ஆஃபரா கொடுக்குறோம் நாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்பன்ஸ்ங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாயந்தரம் 6 மணிக்கு மேல பிரியாணி வாங்கினா 25% தள்ளுபடியா. அது ட்ரம்ப் போட்டோவெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பேனர்லாம் அடிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வரியை திரும்பி வாங்கிருங்கிற ரேஞ்சுக்கு அங்கிருந்து மிரட்டல் விட்டுருக்காங்க. அடுத்த நாள் வாங்கினா இன்னும் 25 தள்ளுபடியா? அது 50% கொடுப்பாங்களா? அவர் 100 200ன்னு போனாருன்னா அதெல்லாம் கஷ்டம். 25 கொடுக்குறாங்க. ஓகே, யாரு கூடவாச்சும் ஆர்கியூ பண்ணும்போது கம்முன்னு இருந்துட்டு ப்ராப்ளம் முடிஞ்சு தூங்க போறப்ப நல்ல லட்டு பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறல்ல அப்படின்னு பிரெயினை திட்டுறாங்க. டப்பா நிறைய 1 கிலோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் வயிறு மட்டும்தான் நிறையுது. மூடியில இருக்கிற ஐஸ்கிரீமை நக்கி சாப்பிட்டாதான் மனசு நிறையுது. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. எந்த தெருவுல இருந்து என்னைய தூக்கிட்டு போனாங்களோ அதே தெருவுல 10 நாள்ல அப்படியே வந்து நிக்கிறேன் பாரு தெரு நாயிடான்னு டெல்லியில உள்ள நாய்கள்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் சொல்றாங்களாம். பிரேக் கூட ஒரு நாளைக்கு கம்மியா தான் மிதிப்படும், ஆனா நீ அதை விட அதிகமா மிதிபட்டுக்கிட்டே இருக்கியடான்னு கண்ணாடிய பார்த்து பேசிக்கிறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, விருது கொடுத்துட்டு கிளம்புவோம். யாரு கொடுப்போம் விருது? யாரு கொடுக்கறது? மாறி மாறி உண்மையை சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுத்துருவோமா? அவங்களுக்கு கொடுத்துருவோமா? இப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் என்ன சண்டை அப்படின்னா, மகனை எப்படி நீங்க முதல்வர் ஆக்கலாம், மகனை எப்படி ஐசிசி தலைவர் ஆக்கலாம்னு அதை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேரும் தவம் இருந்து பெத்த பிள்ளைகளை முன்னேற்றிருக்காங்கல்ல. ஆமா, நல்ல ஒரு ஃபாதர்ஸா ராஜிகிரண் மாதிரி அப்படியான்னு தெரியல. ஆனா வந்து அந்த மாதிரிதான் ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையே வச்சு தவம் இருந்துங்கிற விருதை 2 ஃபாதர்ஸ்க்கு கொடுத்துட்டு ஓகே கிளம்புவோம். நன்றி. சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை.